பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை மீறினா அதுக்கு என்ன உண்டு? எனக்கு அன்பார்களே, கடந்த செய்தியில் உங்களுக்கு சொன்னேன், உடன்படிக்கையை மீறும் போது தண்டனை வருகிறது. ஏன்னா 2 பேரும் செய்த காரியத்தை மீறினா நிச்சயமா தண்டனை உண்டு. எப்போதும் ஆண்டவர் செய்ய வேண்டியவைகளை நமக்கு சொல்லியிருக்காரு, செய்யக்கூடாதவைகள் என்று அநேக காரியங்களை உடன்படிக்கை எழுதி கொடுத்திருக்கிறார். வேதத்தில் ஏறக்குறைய 613 உடன்படிக்கைகள் உண்டு. இதை மனப்பாடம் பண்ணணும். செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார். எல்லாத்தையும் நம்ம கை கொண்டுருவோம் இல்லை, கை கொள்ளணும். 248 செய்ய வேண்டியது, மிச்சம் 365 do not do. இதை செய்யக்கூடாதது. எனக்கு அன்பார்களே, இந்த உடன்படிக்கை என்பது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வேதத்தின் மையமே உடன்படிக்கை என்று தான் சொன்னேன். இந்த உடன்படிக்கையின் மையம் எதுன்னீங்கன்னா வாக்குத்தத்தம். ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்துருக்குது, அந்த வாக்கை மீறக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதம் 15 ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்கிறவன். என கண்பானுடைய அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது, யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவார் என்று கேள்வியை வைத்த அந்த சங்கீதக்காரன் தொடர்ந்து அதில் பேசுகிறான். பாருங்க, கர்த்தாவே யாருமுடைய கூடாரத்தில் தங்குவார், யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார். உத்தமனாய் நடந்து, முதல்ல உத்தமமா நடக்கணும். சொன்ன சொல்லி என்ன செய்யக்கூடாது, மாறவே கூடாது. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். அது மட்டுமல்ல, அவன் தன் நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை இருக்கிறான். ஆகாதவனுடைய பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்கிறவன். தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது. இது வேதத்தின் சட்டம். எத்தனை பேரால இதை கடைபிடிக்க முடியுது? நெகேமியா சொன்னா, ஒரு வட்டி வாங்கினா கூட உதறி போட்டுவேன்னார். 5ஆம் அதிகாரத்தில் நெகேமியாவை நீங்கள் உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா, வட்டி வாங்கியிருந்தா எப்படி துண்டை உதறுவனோ அந்த மாதிரி உங்களை உதறிடுவேன்னார். எனக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த பயம் இருக்கிறது? உடன்படிக்கைன்னு சொல்கிறோமே, சில உடன்படிக்கையெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதா? நாங்கள் பைபிள் காலேஜ் போகும்போது சொல்லுவாங்க, இதை பூரா மனப்பாடம் பண்ணுங்கம்பாங்க. 613 அந்த கட்டளைகளையும் நாம் நினைக்கிறோம் 10 தான். இந்த 10 மெயினாக எழுதி கொடுத்தது. இதற்கு கீழே ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகத்திலையும் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை பார்த்தீங்கன்னா 613 கட்டளைகள். இதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மீறி நடக்கவே கூடாது. சில காரியங்களாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான காரியமாக இருக்கும். அது நம்மால் முடியுதான்னு பாருங்க. உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுத்து உபாகமங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை எல்லாரும் திருப்பிக்கிறீங்களா? முதல் வசனத்திலேருந்து அப்படி எல்லாரும் தயவு செய்து ஓடி போய் உங்கள் புஸ்தகத்தை எடுத்து வந்து கையில் வச்சுக்கிட்டு என்னோட சேர்ந்து திருப்பீங்களா? உபாகமம் 22ஆம் அதிகாரத்தில், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார், கர்த்தாவே
தேவர்களில் உமக்கு பானமையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானமையா, உமக்கு பானமையா, உமக்கு பானமையா, உமக்கு பானமையா, உமக்கு பானமையா. வானத்திலும் பூமியிலும், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானமையா, இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானமையா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானமையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானமையா. ஆண்டவரே கேட்கிறார் ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில், நான் உங்களை தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் நான் உங்களை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், நரை வயது மட்டும் முதிர் வயது மட்டும் அப்படி செய்து வந்தேன், இனியும் அப்படி செய்வேன். அப்படி முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிட தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிட தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என் தெய்வம். ஆனா கேட்கிறார், என்னை யாருக்கு சமமா வச்சிருக்கீங்க? எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய உடன்படிக்கையை சாதாரணமாக நினச்சிடும். இப்போ பாருங்க, உபாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். உன் சகோதரனுடைய மாடாவது, இது பாருங்க, இது கற்பனை, இது செய்யக்கூடாத காரியம். என்ன எழுதியிருக்கார்? செய்ய வேண்டியதுன்னு சொல்லியிருக்கார், செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல். எத்தனை பேர் இருக்கோம்? நமக்கு என்ன, அமைந்து போனா போகுது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருந்தேன்னா உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாட்டா காணாத தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? அன்பு கூறவே முடியாது. நாம் இன்னைக்கு எத்தனை பேர் சகோதர சிநேகத்தோட மற்றவங்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம்? வேதம் அழகா சொல்லுது, தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. உன் சகோதரன் அவன் என்ன என் கூட பிறந்தவனா அப்படிங்க? கூட பிறந்தா தான் சகோதரனா? எனக்கு அன்பானுடைய ஒவ்வொருவரும் நாம யாரு? சகோதரர்கள். சகோதரிகளே, ரத்தத்தால் கழுவப்படுங்களே. சகோதரிகளே, ரத்தத்தால் கழுவப்படுங்களே. காலம் நிறைவேறிட்டே, ராஜ்யம் சமீபமாயிட்டே. காலம் நிறைவேறிட்டே, ராஜ்யம் சமீபமாயிட்டே. ஆயத்தமுள்ளவர் காணல்தமே, இல்லாதவர்க்கு பயமே. ஆயத்தமுள்ளவர் காணல்தமே, இல்லாதவர்க்கு பயமே. சகோதரிகளே, ரத்தத்தால் கழுவப்படுங்களே.
கல்வாரி மலை மேல் ஏறினார், கல்வாரி மலை மேல் ஏறினார், கள்ளனை மன்னிக்க கூறினார். கல்வாரி மலை மேல் ஏறினார், கள்ளனை மன்னிக்க கூறினார். வல்லவராக வல்லவராக மாறினார், நல்லேழு வார்த்தை கூறினார். வல்லவராக மாறினார், நல்லேழு வார்த்தை கூறினார். சகோதர சகோதரிகளே, ரத்தத்தால் கழுவப்படுங்களே. சகோதர சகோதரிகளே, ரத்தத்தால் கழுவப்படுங்களே. நல்ல கவனிங்க. சகோதரன் சக உதிரத்தில் நாம் பங்கெடுக்கிறோமே, ஒவ்வொருவரும் கம்யூனியில் என்ன பண்ணுற, ஒரே பாத்திரத்தில். இப்போ சொல்லிங்க, அதான் சின்ன சின்ன கப்பாக வச்சுட்டாங்களே, ஏன்னா மனுஷனுக்கு பயம் வந்துடுச்சு. ஒரே பாத்திரத்தை குடிச்சு அவன் என்ன வாய் வச்சானோ, என்ன வியாதி இருக்குமோ. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. உன் சகோதரனுடைய பிள்ளையை சொல்லலை, குடும்பத்தை சொல்லலை, எதை சொல்றாரு? மாடாவது சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாயானா. மாட்டை ஏன் சொல்றாரு தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவும் கிடையாது, உணர்வும் இல்லாமல். அதனாலதான் இங்க சொன்னார் மாடு. நாம சொல்லுவோம் மாட்டுக்கு 5 அறிவு, அதுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதனால தான் எரேமியா சொல்றார் 31:18, நான் ஏன் பணியாத மாடு போல என்ன செய்யணும்? அடிக்கப்பட வேண்டும். ஏன் அடிக்கப்படணும்? எனக்கு அன்பாலே, ஒரு சகோதரனுடைய மாடா இருக்கட்டும் அல்லது ஆடா இருக்கட்டும், வழி தப்பி போறது எல்லாம் இயற்கை. நாம கூட என்ன செய்யணும்? வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது இல்லையே, அவர் அன்பு குரலே அழைத்தது இல்லையே. அந்த இன்ப நாளில் அந்த பாவம் நீங்கித்தே, அந்த இன்ப நாளில் அந்த பாவம் நீங்கித்தே. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் என்னில் பொங்குதி. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதி. பாவத்தில் ஜீவிப்பவன் பாதாளத்தில் அழுந்திடுவான். பாவத்தில் ஜீவிப்பவன் பாதாளத்தில் அழுந்திடுவான். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். எல்லில் வாழும் இயேசுவோடு என்று பாடுவேன், எல்லில் வாழும் இயேசுவோடு என்று பாடுவேன். சந்தோஷம் 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 பொங்குதி, சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் என்னில் பொங்குதி. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதி. சற்றொன்று சாதித்திட தேவபோதனமுடன் வருவார். சற்றொன்று சோதித்திட தேவபோதனமுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சித்தார். அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானானே,
நல்ல நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. முற்றும் மாற்றிட்டாருங்கிறப்ப நமக்குள்ள அந்த எண்ணம் வந்திருக்கா? சின்ன காரியம், ஒரு மாடு ஆடோ வழி தப்பி போக கண்டேன்னா காணாதவனை போல இருக்காத. இன்னைக்கு எத்தனை பேருடைய கிராமங்களில் மாடு ஆடு வளர்க்குறீங்க, போட்டும் அவன் தான் நிறையா வச்சுருக்கான்ல, போட்டும். ஒரு நாள் இந்த எண்ணம், ஆண்டவர் செய்யக்கூடாத காரியம், சின்ன சின்ன காரியத்தை கூட நமக்கு உடன்படிக்கையாக தான் கொடுத்துருக்கார். நீ செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது எல்லாம் எடுத்து வச்சிருக்கார். 613, நாம் அதில் செய்யக்கூடாது 248. முதல்ல இந்த ஒன்றை சொல்கிறதே யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன காரியமாக இருக்குது. என்ன சொல்றாரு? உன் சகோதரனுடைய மாடாவது அல்லது ஆடாவது வழி தப்பி போகிறதை நீ பார்த்தாயானால் அதை காணாதவன் போல இருக்காம அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய். எத்தனை பேரால முடியுது? எத்தனை பேரால முடியுது? திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா உண்மையாக இருக்கிறவனுக்கு தான் பரிபூரண ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை அடைகிறான். எனக்கு அன்பானவளே, நீ பார்க்காதவன் போல இன்னைக்கு புள்ள காணாமல் போனாலே அது என்ன நம்ம பிள்ளையா? ஒரு மாட்டுக்கு ஆட்டுக்கே இவ்வளவு நீதி ஆண்டவர் எவ்வளவு கொடுத்துருக்கார். ஏன்னா மாடு சாதாரணம் இல்லை, அதுக்கு எஜமானை பற்றி தெரியும், தன் ஆண்டவனை பற்றி தெரியும், கழுதைக்கு தன் ஆண்டவனுடைய முன்னணி தெரியும். ஆனால் நமக்கு தான் தெரியாது. ஆண்டவர் யாரு? அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். நாம பாடுறோம்ல, அல்லேலூயா 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 ஆமென். சர்வசிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், உம்மை என்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், உம்மை என்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா 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 ஆமென். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசியை என்றும் பிழைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும்
உன் வார்த்தைகள் என்றும் மாறாது. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் பிழைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென். அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமான், அவரை மாட்டுக்கு தெரியும். அதனால தான் கழுதை அன்னைக்கு அவருக்கு தேவை நவுத்துட்டு வரும்போது உதையலை. இல்லாட்டி புதுசாக பழக்கம் இல்லாத கழுதை சும்மா ஏற முடியுமா? அவர் சொன்னார் சீசலன்ட்ட, நீங்கள் போய் எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. யாராவது ஏதாவது கேட்டால் என் ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க. வந்தவொடனே அப்படியே அவரை சுமந்துக்கிட்டு போச்சு. சும்மா ஒருத்தன் கழுதை மேலே சவாரி போயிட முடியாது. கழுதை உதைக்கும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க, உடன்படிக்கைங்கிறது ஆண்டவர் நம்ம எதை செய்யக்கூடாது. உனக்கு சத்துருவாக இருக்கலாம், உனக்கு பகைங்கனாக கூட இருக்கலாம், உனக்கு பிடிக்காத ஒரு மனுஷனாக இருக்கலாம். இவனை பார்த்தாலே எனக்கு பச்சை நாவி, ஏன்னா அது என்ன நாவின்னு எனக்கு தெரியாது, கிராமங்களில் சொல்லுவாங்க பச்சை நாவியாக இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒருவன் ஒரு மாடோ ஆடோ அவனுடையதாக தான் இருக்கட்டுமே, அது வழி தப்பி போக கண்டாயானால் அதை காணாதவன் போல இராமல் உன் சகோதரனிடத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவான். திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும். இது சட்டம். அப்படி ஒருவேளை உன் சகோதரன் உனக்கு சமீபமாய் இல்லாமலும் உனக்கு அறிமுகமாய் ஒருவேளை அவன் யாருன்னே தெரியாமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் நீ உன்னுடைய வீட்டுக்கு கொண்டுட்டு போய் அதை உன் சகோதரன் தேடி வரும், அவன் தேடி வர்ற வரைக்கும் உன்னிடத்திலே வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய். எத்தனை பேரால முடியுது? அது எதுக்கு நான் வைக்கணும்? எவனுக்குரியதை நான் வைக்கணும். அப்புறம் என்னையா நம்ம கிறிஸ்தவ ஜீவியம்? கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சௌபாக்கிய ஜீவிதம். ஆனால் இப்படித்தான் வாழணும்னு இந்த வேதம் நமக்கு உடன்படிக்கை எழுதி கொடுத்துருக்குங்க. உனக்கு சத்துருவாக இருக்கலாம், விரோதியாக இருக்கலாம், அறிமுகமே இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு கூட நீ செய்ய வேண்டியது என்ன இங்கே எழுதியிருக்காரு. இந்த மாதிரி உடன்படிக்கைலாம் நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சது, ஆனால் நம்மளால் கடைப்பிடிக்க முடியுதா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. கேட்கறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் அதன் தொலைக்காட்சிக்கு கட்ட வேண்டிய பணம், ரெக்கார்டிங்கான காரியம், பொருளாதாரத்தை கர்த்தர் சந்திக்கணும். எங்கள் சபை எப்போமாவது வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். மதுரையில் ஒன்று இருக்குது, திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது. ரெண்டுமே பார்வையற்ற மக்கள், விதவை தாய்மார்கள், இன்னும் சொல்ல போனால் கை கால் குறைவுள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அநேகர் வருகிறார்கள். இவங்களை நான் சாப்பிடாம கூட அனுப்புறதில்ல. திருநெல்வேலியிலலாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கே 10 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கள் ஆலயத்துக்கும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து கூட பார்க்கலாம், தாராளமாக நீங்களும் அதில் ஏறி வரலாம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இங்கே வேன் நிற்குமே, கண்ணுதிரி அவங்கள கூட்டு போகிறேன் கேளுங்க, உடனே சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் இது சொந்த வேனுன்னு. இல்லைங்க, வாரம் வாடகை தான் எடுக்கிறோம். ஆண்டவர் யாரை கொண்டாவது இந்த குறைவை தீர்க்க வழி திறக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் இவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க உதவலாம். அவங்களுக்கு மிக 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 பிரயோஜனம், கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். நீங்கள் கேட்குறீங்க சாரெல்லாம், ஊன்றுகோல் ஒரு வருஷத்துக்கு ஒன்று கொடுத்தா போதும். இன்றைக்கி இருக்கிற வாகன நெருக்கடிக்கு மாதம் ஒன்று கொடுத்தா கூட பத்தாது.
ஏன்னா பாதி பேர் நிதானத்தோடு வண்டி ஓட்டுறதே கிடையாது, நேருக்கு நேரம் மோதிக்கிறான். அப்போ கண்டுதினா அவங்கள எப்படி பார்ப்பாங்க? வண்டியில் வந்து கம்பை வளைச்சிட்டு போயிடும், உடனே அடுத்த நாள் வந்து ஐயா கம்பு இல்லையாம்மா. எப்போதும் வைத்து இருக்கணும். அது மட்டுமல்ல, எனக்கு கண்பார்களே, இந்த பார்வையற்றர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. நாம் நல்லடக்கம் செய்வது கடமை. எனக்கு கண்பார்களே, இப்படிப்பட்ட காரியத்துக்கோ அல்லது கட்டுமான பணிக்கோ, ஏன்னா பார்வையற்ற முதிர் வயது சகோதரிகள் தங்குவதற்கு ஒரு இடத்தை கட்டி வரோம், இதற்கென்று உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும், காணா குறைக்கு QR கோடும் உங்களுக்கு இதில் காட்டப்படுது. நீங்கள் அது வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். கணக்கு வைக்கிறவங்க என்ற கேளுங்க, அதற்கான வழிமுறைகளை சொல்லுவேன். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கும் போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் உண்டு. 36 35 38 89 63 இது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஐயா, உடன்படிக்கை என்பது ஏதோ ஒரு பெரிய அளவில் சின்ன சின்ன காரியத்தை கூட கர்த்தர் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது உடன்படிக்கையாய் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னீரே. யார் யார் இன்று வரை மனதிலே பகைமையை வைத்துக்கொண்டு மன்னிக்காமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் மன்னிக்கிற மனப்பக்குவத்தை கொடுங்க. சத்துருவை சிநேகிக்கிற அனுபவத்தை கொடுங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன இயேசுவின் பொன்மொழிய கடைப்பிடிக்கத்தக்க உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிறேன், எனக்கு காரியம் வாய்க்கணும். இன்றைக்கு தான் ஐயா ஒரு வழக்கு தீராத வழக்கில் தீர்ப்பு வரப்போகுது. இன்றைக்கு தான் ஒரு மருத்துவமனைக்கு போகிறேன். ஒவ்வொரு காரியமாக நீங்கள் புறப்பட்டு போகலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து போகிற உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.